அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 310. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே வெகுளாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், இறந்தார் இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. இறந்தார் இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். இறந்தார் இறந்தார் அணையர் என்றால் அளவு கடந்த சினம் கொண்டவர் உயிரோடு இருப்பினும் செத்தவருக்கு ஒப்பானவராக இருப்பார். சினத்தை துறந்தார் துறந்தார் துணை என்றால் சினத்தை துறந்தவர் துறக்க வேண்டிய அனைத்தையும் துறந்த மேன்மை மிக்க துறவிக்கு ஒப்பானவராக கருதப்படுவார். அதாவது அளவு கடந்த சினம் கொண்டவர் உயிரோடு இருந்தாலும் அவர் செத்தவருக்கு ஒப்பானவராக இருப்பார். ஆனால் சினத்தை துறந்தவர் துறக்க வேண்டிய அனைத்தையும் துறந்த மேன்மை மிக்க துறவிக்கு ஒப்பானவராக கருதப்படுவார் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளை ஜி.யு. போப், எல்லிஸ் துரை, கிண்டர்ஸ்லே, வ.வே.சு. ஐயர், பூர்ணலிங்கம், ராஜாஜி உள்ளிட்டோர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்துள்ளனர் என்பதை அறிகிறோம். மிகுந்த சினம், அதிகமான கோபம் கொண்டவர்கள் இறந்தவருக்கு ஒப்பானவர்களாக இருப்பார்கள். சினத்தை துறந்தவர்கள் அனைத்தையும் துறந்து மேன்மை பெற்ற துறவிக்கு துணையானவர்கள், இணையானவர்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு புகழ்மிக்க தத்துவ பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. கோபம் உள்ளிட்ட கெட்ட குணங்கள் உள்ளவர்கள் மனித வடிவிலே இங்கு நடமாடுகின்ற மிருகங்களாக இருப்பார்கள். இத்தகைய துர்க்குணங்களை துறந்தவர்கள் மனித வடிவில் இவ்வுலகில் உலா வருகின்ற தெய்வங்களாக இருப்பார்கள் என்ற அருமையான ஒரு தத்துவ பொருளினை ஒரு நாயகன் இந்த உலகினருக்கு உருக்கமாக உறக்க உரைப்பதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், ஆசை, கோபம், களவு ஆகிய கெட்ட உணர்வுகளை, கெட்ட குணங்களை கொண்டிருப்பவர்கள் இவ்வுலகிலே பேச தெரிந்ததொரு மிருகமாக தெரிந்து கொண்டிருப்பார்கள். அன்பு, நன்றி, கருணை ஆகிய அருங்குணங்களை, கடவுள் குணங்களை கொண்டிருப்பவர்கள் மனித வடிவிலே தெய்வமாக அனைவருக்கும் காட்சி தருவார்கள், தோற்றம் அளிப்பார்கள் என்று கோபம் உள்ளிட்ட தீய குணங்களை துறப்பவர்களே தெய்வ நிலைக்கு தங்களை உயர்த்தி கொண்டு சிறப்பு பெற முடியும், புகழ் பெற முடியும் என்கிற அருமையான வாய்மையான கருத்தினை ஒரு நாயகன் இந்த வையகத்தினருக்கு எடுத்து உரைக்கின்ற அந்த புகழ் வாழ்க்கையின் ரகசியம் குறித்த உயர்வுமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1964 வெளிவந்த ஆண்டவன் கட்டளை. கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசையமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக சிறப்பாக அருமையாக பாடுகின்ற அந்த அற்புதமான தத்துவ பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம்.
ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே, அளவுக்கு அதிகமான அளவு கடந்த சினம் கொண்டவர்கள் இந்த உலகிலே உயிரோடு இருந்தாலும் அவர்கள் செத்தவர்களுக்கு ஒப்பானவர்களாக கருதப்படுவார்கள். ஆனால் சினத்தை துறந்தவர்கள் துறக்க வேண்டிய அனைத்தையும் துறந்த மேன்மை மிக்க துறவிகளுக்கு ஒப்பானவர்களாக கருதப்பட்டு புகழப்படுவார்கள் என்கிற வெகுளாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் இந்த உலக வாழ்க்கையிலே சினம் தவிர்த்து புகழையும் மேன்மையையும் சிறப்பினையும் அடைவோம். நாம் இதனால் வரையிலே திருக்குறளிலே இருக்கின்ற 31 அதிகாரங்களிலே அமைய பெற்றுள்ள 310 திருக்குறள்களுக்கு அந்த திருக்குறள்களின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு விளக்கங்களை கருத்தாக்கங்களை கண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளின் 32வது அதிகாரமான இன்னா செய்யாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள திருக்குறள் எண் 311. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.